வணக்கம். எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் பவர்னா கண்ணை திறந்ததும் கண்ணில் வந்து லேசர் லைட் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிடுற மாதிரியான சூப்பர் பவர்னு நினைக்காதீங்க. இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எனக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரிப்பீட்டிங் பேட்டர்ன் மூலமாக சில விஷயங்கள் நடக்குது. அதன் மூலமாக எனக்கு ஏதாவது சக்தி இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸ்கூல் படிக்கும்போது கிரிக்கெட் விளையாடி இருப்போம். தெருவில், குளத்தில், கிரவுண்டில். ஆனால் நமக்கு விளையாடுறதுக்குன்னு நல்ல ஆப்டான கிரவுண்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு கிரவுண்டை கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக அது கிரவுண்டு கிடையாது, வயல் நிலம். சில வருடங்களாக விவசாயம் பண்ணாமல் விட்டு போன ஒரு நிலம்னு வச்சுக்கோங்க. அப்போது கிட்டத்தட்ட செமஸ்டர் லீவ் முடிகிற டைம். எங்களால் அங்கே ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது. ஆனால் மேட்ச் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம், இனிமேல் அடுத்த செமஸ்டர் லீவுக்கு வரும்போது இந்த கிரவுண்ட்லேயே விளையாடலாம் அப்படின்னு. மறுபடியும் அடுத்த செமஸ்டர் லீவ் வந்துச்சு. சரி வாங்க அந்த கிரவுண்டுக்கு விளையாட போகலான்னு கிளம்பி போய் பார்த்தா, அந்த வயல்வெளியை மொத்தமாக பிளாட் போட்டு கட்டங்கட்டமாக கட்டம் கட்டி வச்சுருந்தாங்க. சுற்றி காம்பவுண்டை போட்டு உள்ளே தார் ரோட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு தார் ரோட்டில் காலையே வைக்க முடியல. அடுத்த இன்சிடெண்ட், நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு ரூட் வழியாக போவேன். அந்த ரூட்டில் ஒரு பழைய வீடு ஒன்று இருந்துச்சு. ஒரு வீடு பழைய வீடுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த வீடு ரொம்ப பள்ளத்தில் இருக்கும். அந்த வீட்டுக்கு எதிரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல். ஓட்டு போடுறதுக்காக அங்கே போயிருந்தேன். உள்ளே என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஓட்டு போடுறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. நான் சீக்கிரமாக ஓட்டு போட்டுட்டதுனால வெளியில் நின்றுக்கிட்டு அந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு அக்ரஹார டைப் திண்ணை வச்ச அழகான வீடு. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது திண்ணையை உங்களால் பார்க்க முடியாது. ரோடு அளவுக்கு திண்ணை வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு வீடு பள்ளத்தில் இருக்கும். அந்த வீட்டுக்கு பின்னாடி எத்தனை வருஷத்து வாழ்க்கையாக இருக்கும், எத்தனை பேரோட வாழ்க்கையை அதை பார்த்துருக்கோம். சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த வீடு கட்டப்பட்டிருக்குமா அப்படின்னு அந்த வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் அந்த வீட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருந்திருப்பேன். அந்த வீட்டுக்கு மேலே இருந்த ஓடு ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பார்ப்பேன். அப்படி ஒரு வழியாக நின்று அந்த வீட்டை பார்த்துட்டு ஓட்டு போட்டு பிடிச்சதும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு கேப். திரும்பவும் அந்த தெரு பக்கமாக நான் போகிறேன். அந்த வீட்டை இடித்து தரமட்டமாக ஆக்கியிருந்தாங்க. நம்ம பார்த்து ரசிக்கிற எல்லா பழைய வீடுகளும் இல்லை பழைய விஷயங்களும் இப்படி ஆக்கப்படுதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் லேசாக அப்போ தான் தொடங்குச்சு. அடுத்தது, நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஆக்சுவலாக அது கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய 2 தூண் வச்ச ஒரு பெரிய பங்களா மாதிரி. ஒருவேளை அந்த காலத்தில் ஜமீன்தார்கள்லாம் யூஸ் பண்ண ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஒரு பத்திரப்பதிவு அலுவலகம் அப்படிங்கிறது எனக்கு லேட்டராக புரிஞ்சுது. எனக்கும் அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லை. பத்திரப்பதிவு பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் போலங்கிறதுனால அந்த ஆஃபீஸுக்குள்ளேயும் என்னால் போக முடியல. ஆனால் அந்த கட்டடத்து மேலே எனக்கு ரொம்ப பெரிய அபிப்பிராயம். என்றைக்காவது உள்ளே போய் உக்காந்து பெரிய தூண்களை தொட்டு பார்த்துடணும், சும்மா உள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு தடவை நினச்சிக்கிட்டே அந்த ரோடு வழியாக பைக்கில் போயிட்டே இருந்தேன். மறுபடியும் ஒரு சின்ன கேப். திரும்ப வந்து பார்க்குறேன், அந்த பில்டிங் இருந்த இடத்துல பச்சை கலரில் துணியெல்லாம் கட்டி ஒரு 2 அடுக்கு உயரத்துக்கு முழுசாக கட்டி கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னு பைக்கை நிறுத்திட்டு எட்டி பார்த்தா உள்ளே 2 புல்டோசர், ஒரு பொக்லைன். அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங்காக எனக்கு இது தோண ஆரம்பிச்சுது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் என்ன ஃபாலோ பண்ணுது, இல்லை அந்த பேட்டர்னை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ தான் முதல் முறையாக இந்த விஷயத்த நான் வெளியில் சொல்கிறேன். எங்கள் பெரியம்மா பையன்கிட்ட இதை கன்வே பண்ணுறேன். ஒரு வேளை இருக்குமோ என்னமோ அப்படின்னு அவன் கடந்து போயிட்டான். அண்ட் இதுக்கு மேலே என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் தானே. சரி நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு விட்டேன். அடுத்த இன்சிடெண்ட், கோயில் கிணறு. கிட்டத்தட்ட அந்த கோயில் கிணறு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். சின்ன வயசில் அடிக்கடி அங்கே துணி துவைக்க போவோம். சில நேரங்களில் குழாயில் தண்ணி வரலன்னா கோயில் கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்படி என்னோடய சைல்டுஹுட்டில் முக்கியமான பார்ட் அந்த கோயில் கிணத்துக்கு இருக்குது. இதே மாதிரி காலேஜ் ஃபைனல் இயர் டைமில் ஒரு தடவை ரொம்ப நாள் கழித்து அந்த கோயில் கிணத்துக்கு தண்ணி எடுக்க போயிருந்தேன். அப்போ ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு இந்த கோயில் கிணத்தை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அணுவணுவாக அந்த கோயில் கிணத்தை ஒவ்வொரு துளியாக ரசிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து அந்த கோயில் கிணத்துல தண்ணி எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சதுனால எங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு எல்லாருக்குமே சேர்த்து நானே தண்ணி அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு அந்த கோயில் கிணத்து மேலே அன்றைக்கி எனக்கு ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேப். நான் திரும்ப ஊருக்கு போகும்போது கோயில் கிணத்தை சுத்தமாக தூத்து மூடி தரமட்டமாக ஆக்கி வச்சுருந்தாங்க. சுற்றி வேலி போட்டு கோயிலையும் அந்த கிணத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டுருந்தாங்க. அதாவது வெளியாட்கள் அந்த கிணறு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் கூட போக முடியாத அளவுக்கு. என்னென்னு விசாரிச்சா அந்த கோயில் இடம் பக்கத்தில் இருந்த இன்னொரு வீட்டுக்காரங்களோடது. ஆனால் இப்போ அவங்க அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டதன் காரணமாக அந்த கோயில் கிணறும் அவங்க பக்கம் போயிடுச்சு. இனிமேல் பொதுமக்கள் அதை பயன்படுத்த முடியாதுன்னாங்க. உங்களுக்கு தெரியும் கோயில் கிணறுங்கிறது எவ்வளோ தெய்வீகமான, எவ்வளோ பாரம்பரியமான, யாராலும் கை வைக்க முடியாத ஒரு விஷயம்னு. ஆனால் அப்படிப்பட்ட கோயில் கிணறு நான் ரசித்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னுடைய இந்த பேட்டர்னுக்குள்ளே சிக்கி என்னுடைய சூப்பர் பவருக்கு சின்னாபின்னம் ஆயிடுச்சு. நான் எதை ரசிக்கிறேனோ அது தன்னோட ஃபார்மை இழந்து நான் எந்த ஃபார்முக்காக நான் அதை ரசித்தனோ அந்த ஃபார்ம்லேருந்து வேறு ஃபார்முக்கு மாறிடுது, வேறு டைமென்ஷனுக்கு மாறிடுது. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, இப்படி வெளியில் நம்ம ரசிக்கிற விஷயங்களெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என் லைஃப் மட்டும் பல வருஷமாக அதே கட்டத்தில் மலை மாதிரி உட்காந்துட்ருக்கு. இந்த பவர் ஏன் நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு நான் யோசித்தேன்.
சரி, சொந்த கதையெல்லாம் யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ளே போக வேணாம், நம்ம இந்த பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த சம்பவம் என்னாச்சுன்னா, எங்கள் அம்மா ஜாக்கெட் தைக்கிறதுக்கு கொக்கி வேணும், போய் வாங்கிட்டு வாடான்னாங்க. வழக்கமாக நான் வேற ஒரு கடைக்கு தான் போவேன். அந்த கடைக்கு போகிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகணும். அன்னைக்குன்னு பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி, நடந்து போகிற தூரத்தில் ஒரு சின்ன கடை இருக்குது, அங்கே இருக்குமான்னு தெரியாது, பட் எதுக்கும் போய் கேட்டுப்பாரு அப்படின்னாங்க. சரின்னு வாக்கபுளாகவே நடந்து அந்த சின்ன கடைக்கு போயிருந்தேன். அந்த சின்ன கடைக்கு எதிரில் ஒரு வீடு. அந்த வீடு எப்படின்னா, ஒரு ராமராஜன் படத்தில் சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு காட்டுவாங்க. பால்கனிலாம் வச்சு, பெரிய ஜன்னல்லாம் வச்சு, அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு மெட்ராஸில் போய் படிச்சுட்டு வரும். அப்படி ஒரு அழகான வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 மாமரம் வேறு இருக்கும். நான் காலேஜ் போனது அந்த ரோடு வழியாக தாங்கிறதுனால நான் அந்த வீட்டை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப பாழடைஞ்சு போய் மரங்கள்லாம் பொலி விழுந்து, அந்த வீட்டுக்கு வெளியில் 2 குப்பை தொட்டி வேறு. அந்த தெருவில் இருக்கிற மொத்த குப்பையும் அந்த 2 குப்பை தொட்டியில் தான் கொட்டுவாங்க. அந்த 2 குப்பை தொட்டி வழிஞ்சு அந்த வீட்டு வாசலுக்குள்ளே போகிற அளவுக்கு அந்த வீடே ஒரு குப்பை கிடங்கு மாதிரி வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு தோணும். அந்த கொக்கி வாங்குற கடையில் லேடிஸ் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நான் கொஞ்ச நேரம் வெளியில் நின்று அந்த வீட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வழக்கம் போல் அந்த வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருந்திருக்கும், அந்த வீட்டில் எத்தனை பேர் வாழ்ந்துருப்பாங்க, அந்த ஜன்னல் வழியாக எத்தனை பேர் திறந்து வெளியே தெருவை வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு ஃபேன் ஓடி இருக்கும். அந்த வீட்டில் ஒரு துணி துவைக்கிற கல் இருந்துச்சு. அந்த துணி துவைக்கிற கல்லில் எத்தனை பேர் துணி துவைச்சிருப்பாங்க, அந்த கொடியில் எத்தனை பேரோட துணி காஞ்சிருக்கும். இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க, ஏன் இந்த வீடு இப்படி இருக்குன்ட்டு நின்று நிதானமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த வீட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த கொக்கி வாங்குற கடையில் கூட்டம் குறைஞ்சிது. நான் போய் கொக்கி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எக்ஸாக்ட்லி 2 வீக்ஸ், 2 வாரம் கடந்துச்சு. ஒரு சின்ன செங்கல் கூட இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சு, ஃப்ளாட்டாக. கிட்டத்தட்ட போய் கிரிக்கெட்டே விளாடலாம், அந்த அளவுக்கு பிச் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல நிஜமாகவே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த வீட்டை நான் பார்க்கும்போதே என் மனசுக்குள்ளே ஓடிச்சு, இப்போ நம்ம அந்த வீட்டை பார்க்குறோம், இதை எப்போ இடிக்க போகிறாங்களோ, இந்த யோசனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் நினச்ச மாதிரி 2 வாரம் கழிச்சு அந்த வீடு மேஜிக் பண்ண மாதிரி அப்படியே அந்த இடத்துல இருந்து காணாமல் போன மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் சம்திங் சீரியஸ், இதுக்கு பின்னாடி இருக்க பேட்டர்ன் நம்ம பிடிச்சி ஆகணும் அப்படின்னு தீவிரமாக முடிவெடுத்தேன். அண்ட் முடிவெடுத்தது மூலமாக ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வழக்கம் போல் இதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போன்ட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ போட்டே ஆகணுங்கிற கட்டாயம் எனக்கு ஏற்படுறதுக்கு காரணம், இப்போது ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் பாட்டி வீடு இருந்த தெருவில், அந்த தெருவில் இருந்த பழமை மாறாத ஒரு வீடு இருந்துச்சு. ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் பேசிக்கிட்டே தெருவில் நடந்து அந்த வீட்டு வாசலில் போய் நின்றுட்டேன். கிட்டத்தட்ட அந்த ஃபோன் கால் ஒரு 45 மினிட்ஸ் போச்சு. அந்த 45 மினிட்ஸும் நான் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த வீட்டையே வெறிக்க பார்த்துட்ருக்கேன். ஒரு பக்கம் இங்கே ஃபோன் கால் போயிட்டு இருந்தாலும் பேக் ஆஃப் மை மைண்ட் இந்த வீட்டை பற்றின சில நினைவுகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 90ஸில் அந்த வீட்டில் ஒரு இட்லி கடை இருந்ததாக எனக்கு மங்கலாக ஒரு நினைவு இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி வீட்டில் இருந்த சுவரோட டெக்ஸ்சரும் இந்த வீட்டில் இருக்கிற இந்த சுவரோட டெக்ஸ்சரும் கிட்டத்தட்ட சேம். எங்கள் பாட்டி வீடு செவத்தில் இருந்து சுண்ணாம்பு உடஞ்சி கீழே விழும். நானே நிறைய வாட்டி அதை நோண்டி எடுத்திருக்கேன். வீட்டில் திட்டுவாங்க. அண்ட் அதுக்கும் மேலே இந்த பூமர் கூட ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பூமராக வாங்கி தின்னு அதுலேருந்து ஸ்டிக்கர் எடுத்து எங்கள் பாட்டி வீட்டு ஹாலில் இருக்கிற செவத்துலலாம் தேய்ச்சி ஒட்டி வைப்பேன். இப்போ நான் ஃபுல்லாக நாஸ்டாலஜிக்காக என் மைண்டு போனதுனால எனக்கு இந்த பேட்டர்ன் பற்றின ஞாபகம் சுத்தமாக வரவே இல்லை. நான் பார்த்துட்டு போய் ஒரு 2 நாள் தான் ஆச்சு. 3ஆவது நாள் நான் அந்த பக்கம் போகிறேன். நான் பார்த்து ரசித்த அந்த வீடும் அந்த சுவரும் மொத்தமாக இடிக்கப்பட்டு குவியலாக கிடந்துச்சு. இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. நான் எதையெல்லாம் ரொம்ப ரசித்து அணுவணுவாக என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி ரசிக்கிறேனோ அதை தன்னுடைய ஃபார்மையே இழந்து புது வடிவத்துக்கு வந்துடுது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா பழைய வீடுகளும் இடிக்கப்பட்டு அது புதுமையாக்கப்படுகிறது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை உங்கள் வீடே கூட ஒரு பழைய வீடு ஏதாவது இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்ருப்பீங்க, இதை இடிச்சிட்டு நம்ம புது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய வீடுகளோ, அதாவது இந்த நாஸ்டாலஜிக் நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழமை இருந்துச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து என் இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க. நிஜமாகவே நான் அதை பார்த்து ரசிச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 2 to 3 டேஸில் ரெனோவேட் செய்யப்படுறதுக்கு தயாராகிடும். ஸோ இந்த பேட்டர்னுக்கு இருக்கிற பவர் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். இதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. டிஎம் பண்ணுங்கள்.